ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாய் தமிழ் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் காம்பேட், அதாவது புது கேம் பிளே பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அபவுட் டேங்க்ஸ். அதாவது நீங்கள் ஹோம் அனிமேஷன்ஸ் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதில் அவங்க தான் இந்த கேம்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ லெவல் 11 ஆஃப்லைனில் விளையாடி ஃபுல்லாக லெவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த எபிக் டேங்க் எடுத்திருக்கேன், அதில் லெவல் 25. ஸோ கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் லெவல் 11, அதுக்கப்புறம் பாஸ். ஸோ இது சிம்பிள் தான். இந்த மாதிரி நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஷூட் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி அப்படியே ஈஸியாக வேணாயிடும். அப்படியே போயிட்டே இருந்துட்டு எல்லாத்தையும் சாவடிக்கணும், அதுதான் கேம். இது ரொம்ப நாள் விளையாட்டாலும் இந்த கேமையே முடிக்க முடியும். நான் இனி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் ப்ளீஸ் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஃபார்முக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ காய்ஸ், இப்போ நான் என்னோடய மிஷின்ஸ்லாம் முடிச்சிட்டேன். ஸோ அதை கிளைம் பண்ணிடலாம். ஸோ என்னோடய நேம் இங்கே போட்டிருக்கேன், சாய் மாஸ்டர். ஓகே, நம்ம இன்னொன்று கேம் பிளே பண்ணலாம். இப்போது பாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த கேம் போர் அடிச்சுன்னா நீங்கள் விளையாடுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேமோட பேர் டேங்க் காம்பேட். ஸோ கைஸ், அதுக்கு மேலே என்னோடய ஃப்ரெண்டு பறந்துட்டே அவனும் அவங்கள எனிமி ஷூட் பண்ணுவாங்க. வேணால் பாருங்களேன், இந்த மாதிரி ஷூட் பண்ணுவான். அவனை பவர் லெவலப். ஐயோ பாஸ், ஓ நோ பாஸ். ஸோ இவன் ஈஸி தான், நான் ஈஸியாக அவனை அடிச்சிடுவேன். இதே இங்கேயே கிளிக் பண்ணி வச்சுருந்தேன். ஐயோ சொன்னேன் ஈஸி காய்ஸ். ஸோ காய்ஸ், நான் இப்போ லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு லெவல் 13. இதுக்கு ஒரு 5 ஆயில் டேங்க் வேணும். இன்னும் என்கிட்ட 85 ஆயில் டேங்க் தான் இருக்குது. ஓ, இப்போ நான் டெசர்ட்டில் இருக்கேனா? சூப்பர். இதே கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஈஸியாக வினாலாம். ஆனால் போக போக ரொம்ப டஃப்பாகும். பாஸ் வருந்தால் ரொம்ப டஃப்பாகும். ஸோ நான் லெவலப் பண்ணுறேன் காய்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லெவல் 14. பாஸை போய் தோக்கடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிடும்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஓடு 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 ஓடு. ஸோ காய்ஸ், இந்த டேங்க்கில் ஸ்பீடு தான் நல்லா இருக்கும். அப்படியே அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் காய்ஸ். ஆனால் இப்போது இந்த எனிமீஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுறது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ நெக்ஸ்ட் லெவல் 15th லெவல். இன்னும் 16th லெவல் போனோடனே நான் பாஸை டிஃபீட் பண்ணலாம். டேங்க்லேருந்து என்ன போக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்களும் டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நான் லெவலை முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் லெவல் பாஸ் லெவல். அதனால் நான் அப்கிரேட் செஷன் போய் அப்கிரேட் பண்ணிடுறேன் காய்ஸ். இதுக்கு மேலே அப்கிரேட் பண்ண முடியாது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். டேங்க் வேணாம்.
நாம் வந்து அடுத்த டேங்க் காம்பட் பார்ட் 2ல் வந்து நம்ம இந்த டேங்க்கை அன்லாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து மேட்ச்குள்ளே போயிடலாம். இப்போ பாஸ், ஓ மை காட், என்னடா எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. பாஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கு. பாஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கு. இந்த ட்ரோன் வேறு லோ டேமேஜ் தான் கொடுக்கும். இது கொடுத்த டேமேஜ். ஓகே, நான் முன்னாடி போயிட்டே இருக்கேன். அது அந்த ட்ரோன் வேஸ்ட். என்ன கைஸ், மேலே இருந்துலாம் பறந்து வருது. ஐயோ, வார்னிங் பாஸ். என்னடா ராக்கெட்டில் வச்சிருக்கா பின்னாடி? யாரா அவன்? ஸோ காய்ஸ், நாம் பாஸை முடிச்சிட்டோம் காய்ஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டேங்க்கை இந்த மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் கொடுத்து எவால்வ் பண்ணலாம். ஆனால் இப்போ என்கிட்ட இந்த 44 டோக்கன்ஸ் தான் இருக்குது. இன்னும் ஒரு 36 டோக்கன்ஸ் கிடச்சிட்டா நான் இதை அப்கிரேட் 36 டோக்கன்ஸ் கிடச்சிட்டா நான் அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கிஃப்டெல்லாம் கிளைம் பண்ணிக்கிறோம். ஓகே காய்ஸ், ஸோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ பை காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட வீடியோ எண்டட்.